Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما وتفهيما. மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் நல்லடியார்களே, சங்கையான ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நோக்கக்கூடிய அந்த நோன்புகளையும் அதைத் தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் நாம் பிடிக்க இருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் நோக்க இருக்கின்ற அந்த 6 நோன்புகளையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வகையில் நோற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோன்பு நோக்க வேண்டும், அதே சமயம் அத்தனையும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட வகையில் நோக்க வேண்டும். இதற்கு என்ன வழி? ஒரே வழி, அதற்கான பொறுப்பை அல்லாஹ்விடமே சாட்டி விடுவதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே சூரா அஹ்காஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறக்கூடிய அந்த 40 வயதானவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவிலே இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். 27 சூரா நம்லிலே ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக சொல்லக்கூடிய அந்த துஆவிலே இருக்கக்கூடிய சொற்றொடர். ஒரே மாதிரியான அந்த துஆவிலே அன் அமல சாலிஹன் தர்லாஹு என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. அன் அமல சாலிஹன் தர்லாஹு, பொருள், யார் ரப்பே, நீ பொருந்தி கொண்ட வகையில் என்னை சாலிஹான அமல்களை செய்ய வைப்பாயாக என்பதுதான் இதனுடைய தர்ஜுமா. ஆக ஒரு நபியே இந்த வகையில் யார் ரப்பே, நான் செய்யக்கூடிய அமல்களை நீ புரிந்து கொண்ட வகையில் என்னை சாலிஹான நல்ல அமல்களை செய்ய வைப்பாயாக என்று பொறுப்பு சாட்டியது போல் நாமும் யார் ரப்பே, நீ புரிந்து கொண்ட வகையில் இந்த நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட வேண்டும். அப்படி நாம் செய்வோமே ஆனால் நாம் பாதி கிணறு தாண்டி விடுவோம். மீதி கிணறு தாண்டுவதற்கு 2 சூரா பக்கராவிலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவிற்கு செல்ல வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மைந்தன் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உதவி செய்ய அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று காபத்துல்லாஹை கட்டுகிறார்கள், புனர்ப்பித்தார்கள். உயர்த்தி கட்டிய பின்னால் ஏதோ அல்லாஹ் கட்டளையிட்டான் நாம் செய்துவிட்டோம் என்று இருக்காமல் கட்டி முடித்தவுடன் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா ரப்பே, இதை எங்களிடமிருந்து நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. இப்போ முஃபஸ்ஸீர்கள் கூறுகிறார்கள், அந்த காபத்துல்லாவை புனர்ப்பித்து உயர்த்தி கட்டியதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு திருப்தி அடைந்தானோ ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அவருடைய மைந்தர் மீதும் அதைவிட அதிகமாக ரப்பனா தகப்பல் மின்னா, யா ரப்பே, இதை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார்களே, இந்த பணி அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது என்று முஃபஸ்ஸீர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே ஏதோ அந்த இஃப்தாருடைய துஆவிலே அந்த அல்லாஹும்ம லக்க சும்து என்று ஓதும் பொழுது கடைசியிலே தகப்பல் என்று வந்தாலும் கூட உதட்டளவிலே நின்று விடாமல் உளப்பூர்வமாக உள்ளத்திலிருந்து, யா ரப்பே, இன்று நான் இந்த பிடித்த நோன்பிலே சில குறைகள் இருந்திருக்கலாம், அவைகளெல்லாம் நீ பொறுத்து இந்த நோன்பை நீ புரிந்து கொள்வாயாக என்றும் நான் துஆ செய்ய வேண்டும். ஆக ஆரம்ப நியத் நீ புரிந்து கொண்ட வகையிலே நோன்பு வைக்க செய்வாய், நோக்க செய்வாய் என்று இருக்க வேண்டும். நோன்பு திறக்கும் ஒவ்வொரு வேளையிலும் யா ரப்பே, இதை நீ புரிந்து கொள்வாயாக என்றும் இதை நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக என்றும் இருக்க வேண்டும். அப்படி செய்யுமையானால் இன்ஷா அல்லாஹ் 30 நோன்புகளையும் அதைத் தொடர்ந்து 6 நோன்புகளையும் நம்முடைய ரப்பு அவன் புரிந்து கொண்ட வகையில் நம்மை நோக்க வைப்பான் என்பது சின்னம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். வாஹிர் தானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.